ஹாய் ஹலோ காய்ஸ். ஸோ குட் ஆஃப்டர்நூன். இன்றைக்கி ஒரு புது வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவில் என்ன பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இன்றைக்கி ஆக்சுவலாக இன்னொரு பிளேஸ் வந்திருக்கேன், அதை பற்றி பேச போகிறதில்ல. ஸோ அதை தாண்டி என்கிட்ட நிறையா கமெண்ட் செக்ஷனில் டவுட்ஸ் கேட்டிருந்தாங்க. எப்படி வரலாம், இங்கே எப்படி இருக்கும், அண்ட் ஜெர்மனியோட லாங்குவேஜ் எப்படி ஈஸியாக கஷ்டமாக, லாஸ்ட்டு கமெண்டில் கூட ஒருத்தர் கேட்டிருந்தார். ஸோ ஃபுல் லென்த்தாக சொல்கிறேன். ஸோ எப்படி லாங்குவேஜ் கற்றுக்கலாம், ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் என்ன இருக்குது, அண்டு இது ஃபுல் வீடியோவும் பாருங்கள். ஸோ இதை வந்து எந்த ஒரு ஆல்ரெடி ப்ரீ பிளான் பண்ணி இந்த வீடியோ எடுக்கலை. ஸோ எனக்கு தாட்ஸ் என்னென்ன இருக்குது, எனக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக எப்படின்னா, ஒரு யூடியூப் பேஜ் வச்சுருக்கோம், அதில் வந்து ஏதாவது இது மணி மேக் வீடியோ இது கிடையாது. பேசிக்காக என்ன மாதிரி நிறைய பேர் எம்பிஏ முடிச்சுட்டோ இல்லை ஒரு டிகிரி 2 டிகிரி முடிச்சுட்டு வேறு ஏதாவது புதுசாக ட்ரை பண்ணணும், வேறு ஏதாவது லொக்கேஷன் போகணும், அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ நான் ரெடி பண்ணுறேன். ஸோ நீங்கள் பார்த்துருக்கலாம், உங்கள் சப்போர்ட்ஸ் எல்லாமே நான் டெய்லி பார்த்துட்ருக்கேன். எனக்கு நிறையா சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டுருக்காங்க. ஸோ நிறைய பேர் டவுட்ஸ் கேட்குறாங்க. ஸோ இதுலேருந்து தெரியுது இங்கே நிறைய பேருக்கான ஆர்வம் இருக்குது. ஸோ வெளியூருக்கு போகணும், நிறையா கற்றுக்கணும், நிறையா தெரிஞ்சுக்கணுன்ட்டு. ஸோ இங்கேருந்து நிறையா யூனிவர்சிட்டிஸ் இருக்குது, இங்கே வந்து நீங்கள் படிக்கலாம், நிறையா கற்றுக்கலாம். ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் நம்ம என்ன நடக்குது, பிஸ்னஸ் எப்படி நடக்குது எல்லாமே பார்த்துக்கலாம். ஸோ அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஸோ என் கமெண்ட் செக்ஷனில் நான் இது வரைக்கும் பார்த்ததில் நிறையா யங்ஸ்டர்ஸ் என்ன மாதிரி சின்ன படிச்சுட்டு இருக்கிறவங்க கூட டவுட்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் நல்லா கிளியராக புரியுது. என்னென்னா, நிறைய பேருக்கு ஒரு ஆர்வம் இருக்குது. ஸோ வெளிநாட்டில் வந்து இப்போ வேலை பார்க்கணும். வெளிநாடு மீன்ஸ் வந்து நம்ம ஏஷியன் கண்ட்ரி காண்டினென்ட் இல்லாமல் அதர் தன் தட் அதர் காண்டினென்ட்டில் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு இருக்கும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் அவங்களுக்கு நிறைய தேவைப்படுது. ஸோ என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ப்ளஸ் அந்த வீடியோவுக்கு போகிறதுக்கு நம்ம அதை சொல்கிறதுக்கு முன்னாடி கமெண்ட் செக்ஷனில் கேட்டவங்களுக்கான ஒரு கிளாரிட்டி தரேன். என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, ஒருத்தர் கேட்டிருந்தாரு ஜெர்மன் லாங்குவேஜ் வந்து கஷ்டம் அப்படின்னு கேட்டிருந்தாரு. பட் நான் சொல்கிறது என்னென்னா, கஷ்டம்தான் ரொம்பவே. இங்கே உள்ளவங்கள்ட்ட நிறைய பேர்ட்டு நான் பேசியிருக்கேன், அவங்களும் சொல்கிறது அதுதான், ஜெர்மன் லாங்குவேஜ் கற்றுக்கிறதுங்கிறது கஷ்டம். பட் வந்து டைம் ஆகும், டேக் அவுட் டைம் அப்படின்னு அவங்க எல்லாருமே எனக்கு சஜெஸ்ட் பண்ணுறது என்னென்னா, டைம் ஆனாலும் கொஞ்சம் பொறுமையாக கற்றுக்குங்க. ஸோ இங்கே வந்து ஒரு கிளாஸாக பிரிச்சுருப்பாங்க எக்ஸாம் மாதிரி, A1 A2 B1 B2 C1 C2. இப்போ இதில் A1 A2ங்கிறது பிகினர்ஸ். இப்போது அந்த லெவல் தாண்டினா தான் அது B1 B2 அந்த மாதிரி போக முடியும். அதான் நெக்ஸ்ட் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்ஸ் இருக்கும். ஸோ இதை வந்து ஒர்க்குக்காக வரவங்க எப்படி இதை ஹேண்டில் பண்ணலாங்கிறத நான் சொல்கிறேன். ஓகே. ஸோ இப்போ அந்த வீடியோவில் அந்த லாங்குவேஜ் வந்து கஷ்டமாக கேட்டவங்களுக்கு வந்து சொல்கிறேன், இது கஷ்டம்தான், பட் வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டாவது விஷயம், அவங்க கேட்டது அன்ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ்க்கு வந்து நீங்கள் வர முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. டேரக்ட் கம்பெனி வந்து யாரும் அப்படி ரெக்ரூட் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியாது. ஸோ பேசிக்காக நீங்கள் வந்து இங்கே வரத்துக்கு, இப்போ ஆக்சுவலாக என்னோடய கேஸ் வச்சு சொல்லுங்கள், நான் டபுள் டிகிரி பண்ணியிருந்தேன். ஸோ அந்த கம்பெனிக்கு என்னோடய பொசிஷனுக்கு ஒரு ஆள் வேணும். ஸோ அப்படிங்கிறப்ப அதை கவர்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணுவாங்க. எப்படின்னா, நான் இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துட்டிங்கன்னா தெரியும், ZAV அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கும், ZAV. ஸோ அந்த கான்செப்ட்டுக்கு கவர்மெண்ட் வந்து நமக்கு அந்த லெட்டர் அனுப்புவாங்க. ஸோ ப்ரீவியஸ் வீடியோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம், நீங்கள் அதை வரைக்கும் பாருங்கள். ஸோ அன்ஸ்கில்டு லேபர்ஸ் பற்றி அந்தளவுக்கு எனக்கு ஐடியா இல்லை. பட் வந்து நம்ம ஊரில் பொறுத்த வரைக்கும் இவங்க இந்த ஏஜென்ட் மூலியமாக வரவங்க தான் அந்த மாதிரி இங்கே வருவாங்க. பட்டு என் வீடியோவில் நான் எப்படி சொல்ல போகிறேன்னா, படிச்சுட்டு டேரெக்ட் கம்பெனியில் போய் அப்ளை பண்ணி கம்பெனியோட எக்ஸ்பென்டிச்சர்லேயும் நம்ம வாங்கலாம். ஸோ இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் என் கேஸ் பார்த்திங்கன்னா, என்ன கம்பெனி தான் இது பண்ணாங்க, எல்லா எக்ஸ்பென்ஸ் எல்லாமே அவங்க தான் பார்த்துக்கிட்டாங்க. ஸோ எனக்கு வந்து பிரச்சனை இல்லை. ஸோ ஃப்ளைட் டிக்கெட்டு எல்லாமே வந்து கம்பெனி தான் பார்த்துக்கிச்சு. ஸோ அதனால் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இது வந்து இன்னும் கொஞ்சம் ஈஸியராக இருக்கும். ஸோ இது காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிங்க. ஸோ இப்போ காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் ஒரு MBA முடிச்சுட்டு ஒர்க் பண்ணுறீங்கன்னா, எந்த கோர்ஸ் படிச்சுட்டு நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த ஒரே டிபார்ட்மெண்ட்லேயே ஒர்க் பண்ணுங்கள். கம்பெனிஸ் மாறுறது பிரச்சனை இல்லை. ஸோ காலேஜ் முடிச்சுட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம கெயின் பண்ணணும் ஃபஸ்ட்டு, சரிங்களா? ஒரு 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம வச்சுருக்கோம் அப்படின்னா
அந்த பொசிஷனுக்கு இங்கே ஒரு கம்பெனி ஆள் கேட்குறாங்க அப்படிங்கிறப்ப நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணுறது எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய ஆன்லைன் போர்ட்டல்ஸ் இருக்குது. நீங்கள் இப்போது ஆல்ரெடி நல்லா காண்டாக்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் லிங்க்டின்ல பேசலாம். லிங்க்டின்ல நீங்கள் ட்ரை பண்ணலாம். அது இல்லைன்னா நாக்குரி இருக்கும். நாக்குரி வந்து இந்தியாவில் தான் ஜாப் பொசிஷன் பார்க்குறாங்க அப்படின்னு இல்லை, அவங்க வந்து இப்போது மற்ற கண்ட்ரியில் உள்ள ஜாப்புக்குமே அதில் நான் பார்த்தேன் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து நாக்குரியை ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ நாக்குரியில் நீங்கள் ஜாப் சர்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் அந்த கம்பெனியோட எலிஜிபிள் ஆகிட்டீங்க அப்படின்னா அவங்களே காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ என் கேஸில் எனக்கு கம்பெனியை தான் கால் பண்ணி கூப்பிட்டு பேசினாங்க. ஸோ ஒன்ஸ் வந்து என்னுடைய டிகிரி எல்லாமே ஓகே ஆனதுக்கப்புறம் இன்டர்வியூ பண்ணாங்க. இன்டர்வியூ நான் என் ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்னேன் எப்படி நடந்துச்சு எல்லாரும் சொல்லியிருக்கேன், அதை பாருங்கள். ஸோ இன்டர்வியூஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஸோ ZAB ப்ராசஸ் இருக்கும், அதெல்லாம் முடிஞ்சு வந்துடலாம். ஸோ அவ்வளோதான். ஸோ மோஸ்ட்டாக நீங்கள் கம்பெனியோட வெப்சைட்டில் போய் ட்ரை பண்ணுங்கள். எல்லா கம்பெனி வெப்சைட்லேயுமே கெரியர் ஒரு வச்சுருப்பாங்க, ஆப்ஷன் வச்சுருப்பாங்க. அதில் போய் பாருங்கள். உங்கள் ரோலுக்கு ஏற்ற மாதிரி ஒர்க்கிங் வேக்கன்சிஸ்லாம் அப்ளை பண்ணுங்கள். தைரியமாக ரெஸ்யூம் வந்து பர்ஃபெக்டாக வச்சுருங்க. வச்சுருக்கும் போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட்டை பார்ப்பாங்க, தேவைன்னா கூப்பிட்டுப்பாங்க. ஸோ சொல்கிறப்ப அது சிம்பிளாக இருக்கும், பட் இது ரொம்ப லென்த் ப்ராசஸ் இது. ஸோ எனக்கு ரொம்ப டைம் எடுத்துச்சு, அதே தான் எல்லாருக்குமே. ஸோ உங்களுக்குமே அந்த டைம் எடுக்கும். ஸோ அதுக்காக கொஞ்சம் இதோ டிமோட்டிவேட் ஆகாமல் சர்ச் பண்ணிட்டே இருங்க. கீப் ஆன் சர்ச்சிங் தான். நம்ம எப்பயுமே புதுசாக தேடிகிட்டே இருக்கும்போது தான் நமக்கு அடுத்தடுத்த வாய்ப்புகள் கிடைக்கும். ஸோ யூரோப்புன்னு இல்லாமல் மற்ற யூஎஸ்ஸாக இருக்கட்டும், மற்ற வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் இங்கே தானே நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ நான் இந்த ப்ரீவியஸ் கிளிப்பில் சொன்ன ஐடியா தான். ஸோ நீங்கள் ஆன்லைனில் சர்ச் பண்ணி எடுக்கலாம். ஜாப்ஸ் நிறையா அவைலபிள்ஸ் கிடைக்கும். அண்ட் மோஸ்ட் ஆஃப் இங்கிலீஷ் தான் இங்கே யூஸ் பண்ணுவாங்க. அஃபிஷியல் லாங்குவேஜ்னால் ஜெர்மன், பட் ஆஃபீஸ் அண்டு ப்ரொஃபஷ்னலாக நம்ம யூஸ் பண்ணுறதுலாம் இங்கிலீஷ் தான். ஸோ அதனால் வந்து ஒரு ஒர்க்கு வந்து எந்த இஷ்யூஸும் இருக்காது. ஸோ இங்கே உள்ள பீப்புள்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக நேட்டிவ் ஜெர்மன்ஸ்லாம் வந்து எனக்கு என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நல்லா ஃப்ரெண்ட்லியான ஒரு பழக்கம் உள்ளவங்க. ஈவன் என்னுடைய இந்த ஷார்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ்லேயே வந்து ஒரு ஹாப்பி மூமெண்ட்லேயும் கூட அன்னவுன் பர்சன் ஜெர்மன் பர்சன் க்ளோஸில் இருந்தார். ஒரு கொஞ்சம் நெகட்டிவ் சைடில் இருந்த ஒரு மைண்ட் செட்டில் இருந்தப்போ அப்பயும் ஒரு ஜெர்மன் பீப்புள் வந்து சேரப் பண்ணி ஒரு என்கரேஜ்மெண்ட் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ அதனால் வந்து இங்கே உள்ள பீப்புள்ஸ் பற்றி எந்த ஒரு இதுவுமே இருக்காது, ஒரு பயமும் எதுவுமே இருக்காது. பேசிக்காக எல்லாருமே ஹியூமன்ஸ் தான். ஸோ அதெல்லாம் பற்றி எதுவும் நான் சொல்ல வரல, பட் எல்லாருமே கொஞ்சம் ஃப்ரெண்ட்லி டைப் தான். ஸோ இதெல்லாம் காய்ஸ், இதெல்லாம் தான் உங்கள்கிட்ட நான் சொல்லணுன்ட்டு இருந்தேன். என்கிட்ட வந்து கமெண்ட்ஸ் பண்ணுற டவுட்ஸ் எதாவது கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த டவுட்ஸ் கிளியரன்ஸ் அப்பப்போ நான் வந்து இதெல்லாம் பண்ணியிருந்தேன், கமெண்ட்ஸ்லாம் பண்ணுவேன். அது இல்லை அப்படின்னா நான் இந்த மாதிரி ஒரு வீக்லி ஒரு வீடியோ நான் மேக் பண்ணி உங்களுக்காக நான் போடுறேன். அண்டு அதை வந்து நான் வீக்கெண்டில் எனக்கு சாட்டர்டே சண்டே லீவ்ஸ் இருக்கும், அப்போ தான் நான் பண்ணுறேன். இன்பிட்டிவில் ஏதாவது வீக் டேஸில் வந்து சின்ன சின்ன ஷார்ட்ஸ் வீடியோஸ் நான் போடுறேன். அண்டு எனி டவுட் ஷாப் ப்ராசஸாக இருக்கட்டும், கம்பெனிஸ் வந்து ஏதாவது உங்களுக்கு கேட்டாங்கன்னா அது வேறு இல்லைன்னா நீங்கள் சொல்லுங்கள், நான் வந்து அதை கிளியர் பண்ணுறேன். ஸோ இங்கே வர்றதுக்கு வந்து எந்த ஹெல்ப்னாலும் உங்களுக்கு டவுட்ஸ் எதாக இருந்தாலும் கிளியராக நான் பண்ணுறேன், அதை கமெண்டில் பண்ணுங்கள். அண்டு மோர் தென் தட் உங்களுக்கு வேறு என்ன இருக்கும், டிகிரி முடித்தவங்களுக்கு என்னால் ஈஸியாக கைட் பண்ண முடியும். அந்த டிகிரி இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு வந்து எனக்கு சரியான ஐடியா இல்லை, பிகாஸ் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் தானே என்னால் சொல்ல முடியும். யாரோ சொல்கிறாங்கன்னு கேட்டு உங்கள்கிட்ட சொல்ல முடியாது. அதனால் என்ன அது நமக்கு கொஞ்சம் இது பண்ணிக்கேன். யாராவது இப்போ MBA முடித்தவங்களுக்கு, டிகிரி முடிச்சுட்டு எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்களுக்கு அவங்களுக்கு கைட் பண்ணுறதுனா எனக்கு ஈஸி. என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா நான் எல்லாமே தனியாக தான் பண்ணேன். எல்லா ஸ்டெப்ஸுமே ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப்ஸ் வந்து நானே தான் பண்ணேன். ஸோ அப்படி பண்ணது வந்து இன்றைக்கி வந்து எப்படி கேட்டிங்கன்னா அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா என்ன தெரியும்ல, இது பண்ணால் இது நடக்கும். இது ஒரு விஷயம் நான் ஒரு அப்ளிகேஷன் அப்ளை பண்ணேன் 2 months ஆகும். இந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வந்து நான் தனியாக பண்ணும்போது தான் எனக்கு கிடச்சிது. ஸோ அதனால் எனக்கு அந்த ப்ராசஸ்லாம் மட்டும் உங்களுக்கு கிளியர் கட்டாக சொல்கிறேன். ஒரு விசா அப்ளை பண்ணுறது எப்படி பண்ணலாம், சென்னை ஆஃபீஸில் வந்து இன்டர்வியூவில் எப்படி கேட்டாங்க, அண்டு டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன எடுத்துகிட்டு போகணும், இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட்ஸ் ஒரிஜினல் என்ன எடுத்துகிட்டு கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதுதான் கைஸ் என்னுடைய பிகினிங் ஸ்டேஜ். அதில் வந்து நான் அப்ளை பண்ண விஷயங்கள் ப்ராசஸ் எல்லாமே உங்களுக்கு
உங்கள்கிட்ட ஆல்ரெடி பல வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். என்கிட்ட கமெண்ட் செக்ஷனில் கேட்ட டவுட்ஸுக்கு வந்து என்னோடய கிளியர் கட் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நான் ஜஸ்ட் சொல்கிறேன், இந்த மாதிரி ஒரு பர்சன் நான் டெஃபினட்டாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், என்னோடய பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். நான் கொடுக்குறேன் இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இஃப் நீங்கள் வந்து ஒரு டிகிரி முடிச்சுட்டு எக்ஸ்பீரியன்ஸான ஆள், உங்களுக்கு அப்கண்ட்ரி வரணும், இந்த மாதிரி ஒரு பிளேஸ்க்கு வந்து ஒர்க் பண்ணணும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கா அவங்க, அண்ட் எம்பிஏ முடிச்சுட்டு ஒரு சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்கில் ஒரு 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க, ஈவன் ஐடியில் இருக்கிறவங்களுக்கு ஆன்சைட்லேயே கிடைக்கும். பட் ஓனாக சர்ச் பண்ணி வரணும்னு நினைக்கிறவங்க, அங்கேருந்து வரவங்க. ஸோ இவங்க எல்லாருக்குமே மேபி இந்த வீடியோஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன் சொல்கிறேன்னா, நான் எம்பிஏ முடிச்சுட்டு இந்தியாவிலே வந்து ஒரு பெரிய கம்பெனியில் ஒர்க் பண்ணேன். அது ஒரு மல்டிநேஷ்னல் கம்பெனி தான். அதுக்கப்புறம் அங்கேருந்து எனக்கு ஆல்மோஸ்ட் இந்தியா ஃபுல்லாக சுற்றி வந்தாச்சு. ஒரு கட்டத்தில் எனக்குள்ள டவுட் வந்ததுன்னா, அதுக்கப்புறம் அடுத்து எங்கே அப்படிங்கிற ஒரு டவுட், ஒரு ஆசை, அடுத்து எங்கே அப்படிங்கிறப்ப அப்படி நான் சர்ச் பண்ண ஆரம்பித்தேன். அப்படிங்கிறப்ப நான் வந்திருக்கேன். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு ஒரு ரீலொக்கேட் ஆகணும், அதுக்கு என்னென்ன பண்ணலாம், ப்ரொசீஜர்ஸ் எப்படி அப்படிங்கிறவங்க இந்த வீடியோ நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிங்க. அதில் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நம்ம கமெண்ட்லேயே உங்கள் டவுட்ஸை போட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான கிளாரிட்டியான ஒரு ஆன்சர் என்னால் முடிஞ்சதை நான் பண்ணுறேன். எனக்கு என்ன ஐடியா இருக்கும், என்னோடய தாட்ஸ் எப்படி இருந்துச்சோ நான் கமெண்ட்டாக கொடுக்குறேன். அண்டு மோரோவர் உங்கள் கமெண்ட் எல்லாத்துக்கும் நான் வீடியோ மேக் பண்ணி போடுறேன். வீக்லி ஒரு வீடியோ நான் கண்டிப்பாக போடுறேன். அண்டு எவ்ரி வீக் டேஸில் முடிஞ்சளவுக்கு ஏதாவது ஷார்ட்ஸ், இங்கே உள்ள ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எப்படி இருக்கும், இங்கே வந்து எப்படி ஒரு ஃபுட்டெல்லாம் எப்படி பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ இதை பற்றியான ஷார்ட்ஸ் வீடியோஸ் வந்து எவ்ரி வீக் டேஸில் நான் இன்பிட்வீனில் பண்ணுறேன். நானே வீக் டேஸில் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ண போகிறேன் அந்த மாதிரி அதில் ஷார்ட்ஸ் வீடியோவில் போடுறேன். இங்கே புதுசாக வந்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இங்கே வந்தவங்களுக்கு. ஸோ இதுதான் guys. ஸோ தேங்க்யூ ஸோ மச். முக்கியமாக வரத்துக்கு யூரோப் வரத்துக்கு முன்னாடி வெதர் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. ரொம்ப நல்ல ஒரு ஒர்க்கான ஜாக்கெட் வாங்கிட்டு வந்துருங்க. நம்ம இந்தியாவில் உள்ள மாதிரி இங்கே இருக்க முடியாது. ஸோ தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம பேஜை லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் டவுட்ஸ் எல்லாத்தையும் கமெண்ட் பண்ணுங்கள். டவுட் நான் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ காய்ஸ். ஸோ உங்கள் டவுட்ஸ் கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கேட்ட ஒரு டவுட் அவங்க அங்கங்கே கேட்டிருந்தாங்க. ஸோ தேங்க்யூ. பாய்.